ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்னைக்கே அவர் வக்ரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்ரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரமடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்ரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 சரி, இந்த மாதம் கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், அதற்கு பிறகு துலாத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்ர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்னைக்கு சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 6-12-2025 அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் காவேரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும். அதனால் அடுத்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம். அன்னைக்கு காவேரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் கார்த்திகை அமாவாசை, அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்னைக்கு வாஸ்து கண் விழிக்கும் நாள், மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது, அதாவது 24-11-2025 அன்னைக்கு காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார், காலை கடன்களை முடிக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறார், தாம்பூலம் தருகிறார். இந்த மாதிரியான 5 வகையாக இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தை பிரித்து 18 நிமிஷமாக பிரிக்கிறோம். அதில் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலம், யமகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 6-2-12 அன்னைக்கு பார்த்தாலேயானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்னைக்கு பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்னைக்கு கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய
அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது. 1/12/2025 அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம். இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர், அவர் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சசன் நடுவில் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கதை. இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த பாணர் குலத்தில் இருக்கவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர். அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது. அதனால் கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்றுன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். சந்தி அப்படின்றது பார்த்தோம்னா நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இந்த மாதிரி இந்த டயத்தில் பிறந்து இவ 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா, ஆனால் 3ஆம் பாதத்தில் இருப்பா, மிதுன ராசியில் இருப்பா, ரிஷப ராசியில் 2ஆம் பாதம் இருக்கும். இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா 40-50 வயசு கூட ஆயிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா, ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது. இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தினுடைய இதுவும் மாறும். அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம். அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம், உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். கோச்சார பலன்கள் ஒரு 25% உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் 75% உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். இந்த மாதம் பார்த்தாலேனால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். ஆனால் இந்த மாதம் ஒருபடி மேலே போய் வருஷ கிரகங்களான சனியும் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ரகதி அடைகிறார். இது ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதாவது சனி 3ஆம் இடத்து சனி முடிசூடா மன்னன்னு சொல்லுவாள். பொதுவாகவே 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லாவித முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்காரு ராசிநாதன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறையலை இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது மறைவு ஸ்தானம்ன்றது சொல்லக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல வந்து சூரியன், செவ்வாய் 2 கிரகங்கள் இருக்குது, வலுப்பெற்று போகிறது. அதனால் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனாலையும் குருவின் பார்வை இருக்குது. அதனால் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கு. அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அதீத வெற்றி இருக்கும்.
அதுவும் வந்து இந்த டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அது தவிர தங்கம் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மர ஆசாரிகள், வாசற்கால் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த முகப்பு பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் இந்த உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். 12ஆம் இடத்தின் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கார் செவ்வாய். அதனால் ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தூக்கம் நிச்சயமாக கலையும். வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை மாறுதல்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலைக்காக அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது. 3ஆம் இடத்தில் சனி பெரிய மாறுதல்களை ஏற்படுத்த போகிறார். உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ராசியிலேயே வந்து 5ஆம் அதிபதி வந்து உட்கார போகிறார். அதாவது செவ்வாய் வந்து உட்கார போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதர சகோதரிகளோடு சில பிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது சொல்கிறாள், பேச்சு தகராறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அதனால் அது இளைய சகோதர சகோதரிகளோட கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சுபர்கள் பார்க்காம இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள உண்டான அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். குருவின் பார்வையும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். தொழில் அதீத லாபம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னால் சில காலகட்டங்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டங்கள்னு சொல்கிறோம். சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரன் கண்டிப்பாக மனநிலையை கெடுப்பார். உங்களுடைய சரியான கரெக்டாக டெசிஷன் எடுக்கிறத கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களை தள்ளி வைப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7/12/2025 10/12/2025 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எந்த ஒரு முயற்சி வேண்டாம். வெளிநாடு பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீ போய்த்தான் ஆகணும் அப்படின்னும் போது உங்களுடைய அருகில் இருக்கிற கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க. அபிஷேகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்தோன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் இந்த மாதம் பார்த்தோன்னா இந்த மூக்கு கடலை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வேக வச்ச மூக்கு கடலை சுண்டல் பண்ண சொல்லி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள். இந்த மூக்கு கடலை வந்து தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.